பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிகர மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் கூட கர்த்தரின் இந்த ஓய்வு நாளிலே கர்த்தரை பாடி துதித்து மகிழ்வோம். அதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல், உன் பாதம் பணிந்தேன். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சுருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சுருளே பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிய பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன், பாடிய பாடல்கள் ஈந்தளித்தீர். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால். நிரப்பி நிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பி நிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கர்த்தருக்கு துதிகர மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் நாம் கர்த்தரின் ஓய்வு நாளிலே கர்த்தரின் வசனத்தை தியானித்து கடந்து செல்வோம். அதற்கு ஆதாரமாக இன்றைய தேவ தலைப்பு, காண்கிற தேவன். காண்கிற தேவன் என்றால் என்ன? நம்மை எப்போதும் கண் இமைக்காமல் உறங்காமல் நம்மை காத்து வழிநடத்துகின்ற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மளை எப்படியெல்லாம் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து ஒரு சிறு தியானத்தை எடுப்போம். அதற்கு ஆதாரமாக சங்கீதம் 36:9 வாசிக்கின்றேன். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருந்தது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்திலே இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சத்தை காண்போம். ஜீவ ஊற்று, ஜீவன் யாரு? நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து. வெளிச்சம் என்றாலும் இயேசு கிறிஸ்து. அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை காணலாம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஜெபங்கள் இருக்கிறோம். அங்கே தினமும் ஜெபிக்கிறோம், காலையும் ஜெபிக்கிறோம், மாலையும் ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம், வேலைக்கு போகும்போது ஜெபிக்கிறோம், வரும்போது ஜெபிக்கிறோம், ஆலயத்தை சென்று ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட ஜெபங்கள் இருக்கிறோம், நிறைய தேவ கூட்டங்களுக்கு செல்கிறோம்.
எத்தனையோ ஜெபங்களை ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் சில சமயங்களில் நம்முடைய வேண்டுதல்கள் இன்னும் கேட்கப்படாமலே இருக்கிறது. ஏன் அப்படி? ஏனென்றால் கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டு அவர் நமக்கு ஏற்ற ஒரு வேலைக்காக அவர் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த நாள் வரும்போதோ கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்பார். நம்ம ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேரை பார்க்குறோம் உலகத்தில், வெளியே போகும்போது வரும்போதும். ஆனால் நம்ம இவ்வளோ ஜெபிக்கிறோமே, நம்முடைய ஆண்டவர் எப்போது பார்ப்போம் என்று அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். அநேகர் சாட்சிகள் சொல்லியிருக்காங்க, நான் இயேசு கிறிஸ்துவை பார்த்தேன், அவர் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார்னு சொல்லி அநேகர் சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் உண்மைதான். அவங்களுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து காட்சியளிக்கிறார், ஏன் எங்களுக்கெல்லாம் வரல அப்படின்ட்டு நிறைய பேர் ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள். தேவன் எப்படிப்பட்ட காட்சிகளை கொடுக்கிறார்? அவர் உருவமாக மட்டுமல்ல, நமக்கு நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார், நமக்கு அதிசயங்களை செய்கிறவராகவும் வருகிறார், நாம் கை தூக்கிறவராகவும் இருக்கிறார். இதற்கூட இயேசு கிறிஸ்துவின் மகிமை தான், அவருடைய பிரசன்னம் தான் இது. நாம் நேரடியாக பார்க்கணும், எப்படி பார்ப்பது, எப்படி பிரசங்கிப்பது, அப்படி நிறைய நம்ம யோசிச்சுருப்போம். நம்ம எவ்வளோ பிரசங்கிக்கிறோம், நம்மோட இயேசு கிறிஸ்து இருப்பாரா, இருக்கிறாரா அப்படின்னு நிறைய பேர் ஒரு கொஷின் மார்க்கோடு தான் வாழ்ந்து வருகிறார்கள். ஒன்று சொல்கிறேன், நம்ம எவ்வளோ முக்கியமாக துதிக்கிறோமோ கனப்படுத்துகிறோமோ இயேசு கிறிஸ்து நம்மோடு தான் இருக்கிறார். அது நிறைய பேருக்கு தெரில. நீங்கள் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திலும் நம்மோடு தான் இருக்கிறார். அந்த ஜெபங்கள்லாம் உண்மையான விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபத்தை எடுக்கும் போதோ, ஒரு உண்மை பரிசுத்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ்க்கை வாழும் போதோ, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கும் போதோ, உங்கள் ஜெபங்கள் இயேசு கிறிஸ்துவனுடனே நீங்கள் செய்யலாம். அவருடைய நம்ம இருக்கிற ஜெபம்லாம் வந்து டைரெக்டாக அவருக்கு போயிட்டே தான் இருக்குது. மேலே போல் சைடில் போல் எங்கேயும் போல், நமக்குள்ளே தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நம்ம ஜெபிக்க நமக்குள்ளே இயேசு கிறிஸ்து மகிமையாக வெளிப்படுத்துவார். எப்படிப்பட்ட மகிமை? ஆசீர்வாதத்தின் மகிமையாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சமீபத்திலே ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அநேகர் கேட்டிருக்கலாம், நம்முடைய ஆண்டவரை எப்படி தரிசிப்பது, எப்படி பார்ப்பது என்று. ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர் வந்து அதை பார்த்து பரவசம் அடைகிறார். அவர் யார்? இந்த வீடியோவை பார்த்து விட்டு வாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஆச்சரியம் தர விதமாக இருக்கும். பாருங்கள், 5 அறிவு ஜீவனான அந்த டாக், அந்த ஜீவன் ஆலயத்தில் சென்று மேலே பார்க்குது. இயேசு கிறிஸ்துவுடைய சில அடையாளம் இருக்கிறது. பார்த்து குறைத்து கொண்டே இருக்கிறது. எப்படி? ஏன்? பொதுவாக டாக் வந்து யாராவது வந்தால் தான் குலைக்குவாங்க. யாரோ வந்திருக்காங்க தான் நினச்சி, நம்ம வீட்டில் அவளுக்கு டாக்கெல்லாம் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வந்தால் தான் குலைப்பாங்க. ஆனால் பாருங்கள், அந்த ஆலயத்தில் சென்று அந்த முன்னாடி நின்று, பலிபீடத்தின் முன்னாடி நின்று குறைக்குது. அது ஆனந்த பரவசம் அடைகிறது. குறைக்கிறது ஆனந்த பரவசம் அடைகிறது, துதிக்கிறது என்று சொல்லலாம். அப்போ யாரை பார்த்து துதிக்கிறது? நம்ம வீடியோவில் நம்மளுடைய கண்களுக்கு தெரியல. ஆனால் பாருங்கள், அந்த 5 அறிவு ஜீவனுக்கு இயேசு கிறிஸ்து மகிமையாக வெளிப்படுத்தினார். அவரை பார்த்து தான் ஆனந்த புதுக்களம் அடிக்கிறது. இந்த டாக்கை நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். பாருங்கள், இப்படி தான் ஆண்டவர் வந்து யாருக்கு எந்த வேண்டுமானாலும் தரிசனத்தை கொடுப்பார். அப்படி தான் அந்த டாக்குக்கு கொடுத்தார். பாருங்கள், எப்படிப்பட்ட துள்ளல் மகிழ்ச்சி. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நீங்கள் தரிசிக்க வேண்டுமென்றால், அவரை அடைய வேண்டுமென்றால், நீங்கள் அவர் வார்த்தைகளை கெட்டியாக பிடித்து பின்பற்றி வர வேண்டும்.
உங்களுடைய வாழ்க்கையில் ஏனோ தானவென்று இல்லாமல், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்தம் இல்லாமல், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தவறான பேச்சுக்கள் பேசாமல் இருப்போமானால், உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிச்சயமாக வெளிப்படும். அதற்கென்று ஏற்ற காலம் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அவரை நீங்கள் தேடினாலும் அவர் கண்டடைவீர்கள். தேவனை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேத வசனம் சொல்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேடுங்க. உங்களுக்கு எந்த நன்மையும் அதிகமாக கிடைக்கும். அதுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். அதான் நிஜம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற எல்லா வித காரியங்களும் அவரை முன்வைத்து நீங்கள் செய்வோமானால் உங்கள் காரியங்கள்லாம் வாய்க்கப்படும். இது அதிக நிச்சயம். நீங்கள் ஒரு திட்டம் வைத்திருக்கலாம், இப்படித்தான் அப்படித்தான்ட்டு. ஆனால் ஆண்டவரின் திட்டம் என்பது வேறு. மற்ற ஒரு காட்சியை பார்த்து அதை நீங்கள் பாருங்கள். இந்த காட்சியை நீங்கள் பார்க்கும்போதோ ஒரு சின்ன ஃப்ளைட்டை நம்ம பார்க்குறோம். அது நம்முடைய திட்டம். ஆனால் ஆண்டவரின் திட்டம் என்பது அதற்கு தாண்டி வந்த மிகப்பெரிய ஒரு ஃப்ளைட்டு. அதுதான் ஆண்டவர் திட்டம். அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது ஒரு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது அற்புதமான திட்டமாக இருக்கும். அதற்காக நீங்கள் காத்திருங்க. நீங்கள் அவரை தேடுங்க, அவரை நாடுங்க, அவரை விசுவாசிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. அவருடைய திட்டம் உங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். இதுவரை நடக்காத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போதோ, அவரை மகிமைப்படுத்தும் போதோ, அவருக்காக காத்திருக்கும் போதோ நிச்சயமாக விசுவாசத்தினால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். அதுதான் நம்முடைய தேவனை கண்டடைகின்ற ரகசியம். நாம் நேரடியாக தரிசிப்பதன் மூலமாக மட்டுமல்ல, அதிசயங்கள், அற்புதங்கள், விடுதலைகள் பெற்றுக்கொள்வதன் மூலமாகவும் தேவ தரிசனம் உண்டு. இது கூட தரிசனம்தான். எனக்கு கூட கடந்த காலங்களில் நைட்டுக்கு வரும்போது அவருடைய காலடி சவுண்டு எனக்கு கேட்டுச்சுது. அதை நான் சாட்சியாக சொல்லியிருப்பேன். அநேகருக்கு தேவ தரிசனம் கொடுத்திருக்கிறார்கள். இப்படி எத்தனையோ விதமான தரிசனங்கள் கர்த்தர் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஒரு சுகவீனமாக இருக்குது, ஜெபம் செய்கிறீங்க, அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்கிறீர்கள். அந்த விடுதலை தான் இயேசு கிறிஸ்து. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபம் பண்ணுறோம், சுகம் கிடைச்சிச்சு, அதோடு நம்ம அதை மறந்துடுறோம். ஆனாலும் நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம். இயேசு கிறிஸ்து எப்போ நம்ம பார்ப்போம். அவர் மகிமையால் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையால் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கோம். அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எழுந்து இந்த உலகத்தை காண செய்கிறது தேவ கிருபையால் தான். அந்த கிருபை நமக்கு கிடைப்பதால் தான் நாம் ஒவ்வொரு நாளும் கண்களை திறந்து இந்த உலகத்தை காண்கிறோம். அதில் மரித்து போனவர்கள் அநேகராக இருக்கலாம். வீழ்த்து கொண்டவர்கள் நாம இருக்கிறோம் இல்லையா? அதற்கு ஒரு தேவ மகிமை தான், தேவ பிரசன்னம் தான். அவர் நம்மோடு இருப்பதனால்தான் எத்தனை விதமான சாபங்களோ, துன்பங்களோ, துயரங்களோ, போராட்டங்களோ, எத்தனை பிரச்சனைகளோ நம்ம எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு நம்மை இம்மட்டுமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வாழ்க்கையிலே அநேகர் வேதனையோட, துக்கத்தோட, பல்வேறு போராட்டங்களோட, பல்வேறு குறைகளோட, பல்வேறு நோய்களோட இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோட தேவனை பின்பற்றி நீங்கள் வாங்க. இதுவரை இயேசுக்கு சரியாத மக்கள் யாராக இருப்பினும் நீங்கள் விசுவாசத்தோடு அவரை நோக்கி வாங்க. ஜெபம் செய்யுங்க, அது போதும். ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, குழந்தைய கொடுங்க, நோயிலிருந்து சுகவீன சுகத்தை கொடுங்க, என் பலவீனத்திலிருந்து பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிங்க.
நீங்கள் அவருக்கு ஜெபித்தாலே போதும். நீங்கள் மாற வேண்டிய அவசியம் இல்லை. அவரை விசுவாசத்தின் ஜெபம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்து உங்களோட இருந்து உங்கள் காரியங்களெல்லாம் வாய்க்க செய்வார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை அப்படிப்பட்டது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வேத வாக்கியின்படி நீங்கள் அவரை விசுவாசித்து ஜெபிங்க. அவர் மகிமையை நீங்கள் காண்பீர்கள். மற்றொரு வசனம் சங்கீதம் 91:16. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பாருங்க, அவரை விசுவாசிக்கிற யாராக இருந்தாலும் நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி ரட்சிப்பை நமக்கு கொடுப்பாராம். பார்த்தீங்களா? நீங்கள் விசுவாசித்தா இவ்வளோ அற்புதங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற இனி செய்ய போகின்ற நன்மைகள் என்ன? அவரை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? கிறிஸ்தவ மக்களுக்கும் கிறிஸ்தவ அல்லாத மக்களுக்கும் சொல்கிறேன். கிறிஸ்தவ மக்கள் வீட்டில் பைபிள் இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், ஆராதனை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனாலும் ஆசீர்வாதம் குறைவாக தான் இருக்கும். கிறிஸ்தவ மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் அவரை எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்பது தெரியாமல் இருப்பார்கள். 2 பேருக்கு ஒரே ஆன்சர் தான் சொல்கிறேன். உண்மையுள்ள விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிச்சா, தொடர்ந்து அவரை நீங்கள் ஃபாலோ பண்ணால், அதாவது ஃபாலோனா அவரை வார்த்தைகளை பின்பற்றி நடந்தால். கிறிஸ்தவ மக்கள் கேட்கலாம், அவர் அப்படி ஃபாலோ பண்ணுறது, எப்படி இருப்பது? சிம்பிளாக சொல்கிறேன். வேத வாக்கியம் என்பது ஒரு அன்பாக இருங்க, பொய் சொல்லாதிருங்க, திருடாமல் இருங்க, விபச்சாரம் செய்யாமல் இருங்க, அசுத்தம் செய்யாமல் இருங்க, சாபம் கொடுக்காமல் இருங்க, நன்மையை செய்யுங்க, பிறருக்கு உதவுங்க. இதுதான் வசனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. இதை நீங்கள் செய்தாலே போதும், தேவனுடைய கிருபை மகிமை உங்களுக்கு வெளிப்படும். இதுதான் பைபிளுடைய அர்த்தங்கள். இவ்வளத்தையும் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் மகிமையாக நம்மோட இருந்து கொண்டிருக்கிறார், அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே இயேசு கிறிஸ்து நம்ம தரிசிக்கலாம். நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய ஜெபங்களும் ஒரு ஆசீர்வாத ஜெபமாக மாறும், ஒரு வல்லமையான ஜெபமாக மாறும். நீங்கள் நாளைக்கு ஜெபிச்சா கூட அதற்கு சுகம் கொண்டு, பலன் உண்டு, விடுதலை உண்டு. நாம் அங்கே சென்றால்தான் விடுதலை கிடைக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் பெரிய பாஸ்டர், இவர் தான் பெரிய பாஸ்டர், அங்கே போனால் தான் விடுதலை கிடைக்கும்னு நிறைய பேர் போகிறாங்க. தப்பு இல்லை, இல்லைன்னு. ஆனாலும் உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசமும் ஒரு உண்மையான தேவ மகிமையும் அவருடைய கிருபையும் இருந்தால் நீங்கள் ஜெபித்தாலும் விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், புது பலனை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். நீங்கள் சோதித்து பாருங்கள். தேவ கிருபை உங்களோடு இருப்பதனால் நீங்கள் எடுக்கின்ற ஜெபங்கள் எல்லாம் ஒரு விசுவாசமான ஜெபமாக இருந்து காரியங்களை வாய்க்க செய்யும். நீங்கள் தொடர்ந்து தேவனை தேடுங்க, அவர் உங்களை காண்பார். நாம் அவரை பார்க்கும்போது தான் தெரியும் அது எப்படிப்பட்டது என்று. அவர் வாழ்ந்த காலங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தவர் அநேகர். ஒரு டைமு கூட்டத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறார். கூட்டமாக முன்னாடி செல்கிறார், பின்னாடி அவ்வளோ கூட்டம் போகுது. ஒரு பெண்மணி 40 வருஷமாக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் வஸ்திரத்தை லேசாக தொட்டார். அந்த கூட்டத்தில் அந்த பெண்மணி தொட்டதை இயேசு கிறிஸ்து உணர்ந்து கொண்டார். உடனே நின்று, யார் என்னை தொட்டது அப்படின்ட்டு. அவ்வளோ கூட்டமும், யார் நான் இல்லை, இவ்வளோ கூட்டம் யார் தொட்டிருப்பா, அது எப்படி இவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு யோசித்தாங்க. எல்லாரையும் பார்க்குறேன், யார் தொட்டது. அப்புறம் பார்த்தா அந்த பெண்மணி வந்து, நான் தான் தொட்டேன், எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். 40 வருஷமாக இருந்த அந்த போராட்டங்கள், அந்த பெண்ணின் போராட்டங்கள் வந்து அன்றைக்கு அவர் வசதி தொட்டதுனாலே சுகம் கிடைத்தது.
வசனம் உள்ளது. அப்படிப்பட்ட அவருடைய அவருடைய ஆடையை தொட்டதுனாலே அந்த மகள் விடுதலை கிடைத்தது. பாருங்க, உங்க வாழ்க்கையில இங்க எத்தனையோ போராட்டங்கள் உங்களை சுற்றி இருக்கலாம். எல்லாவற்றையும் உங்க ஜெபத்தினாலே விடுதலை கிடைக்கும். அவர் உங்களை தொடுவார். அவர் தொட்டாலே உங்களுக்கு சுகம்தான். நீங்க வசனத்தையும் பைபிள் எடுத்து படிங்க. நிச்சயம் உங்களுக்கு விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதுதான் நிஜம். நீங்கள் சத்தியத்தை படிக்க படிக்க, அதாவது நீங்கள் வேதத்தை படிக்க 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 உங்கள் வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், வெள்ளி சூன்ய கட்டுகள், போராட்டங்கள், சாத்தானின் எல்லா தந்திரங்களும் விலகி ஓடப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கை பரிபூர்ண சுகத்தோட, பலத்தோட, ஆசீர்வாதத்தோட விளங்கும். நிச்சயமா இது வேத வாக்கியத்தின் அடையாளம். நீங்கள் இதை பின்பற்றீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு. நம்ம நினைக்கலாம், நம்ம செய்கின்ற எல்லாமே யாருக்கும் தெரியாது. நம்ம தவறாமல் ரகசிய பாவங்கள், திருட்டுக்கள், பொய் கணக்குகள், இப்படி எது வேணால் செய்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் யாருக்கும் தெரியாத நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. தேவன் ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் அதற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுப்பார். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக யாராவது இருந்தால் இன்றே அதை கைவிட்டு விட்டு ஒரு உண்மையுள்ள வாழ்க்கைக்கு திரும்புங்கள். யாருக்கு தெரிய போகுது நம்ம என்ன செய்கிறோன்ட்டு அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். எதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்? எப்போது மகன் திருந்தி வருவான், எப்போது மன்னிப்பு கேட்ட காத்து கொண்டிருக்கிறார். அப்படியே நீங்கள் தவறு செய்து பள்ளத்தில் விழுந்தாலும் கை தூக்கி எடுக்கிற தேவன் அவர் ஒருவர் மட்டும்தான். எப்படி என்றால் அவரை நீங்கள் கூப்பிட்டால்தான். அவர் நீங்கள் கூப்பிடும்போது தான் அது நடக்கும். நீங்கள் கூப்பிடாமலே பாவத்தில் விழுந்து அடிபட்டு கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை. அந்த பாவத்திலிருந்து விழுந்தாலும் நீங்கள் மனம் திருந்தி அவரிடம் மன்னிப்பு கேட்டு, தேவனே எங்களை காப்பாற்றுங்க, இயேசு கிறிஸ்துவே என்னை காப்பாற்று என்று நீங்கள் சொல்லும் போது தான், நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அவருடைய வல்லமை வெளிப்படும். உங்கள் கை தூக்கி விடுவார். அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. ஸோ நீங்கள் இதுவரை எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுடுங்க. நீங்கள் குடித்து கொண்டிருந்தால், தவறான பழக்கங்கள் இருந்தால், யாராவது தவறாக பேசியிருந்தால், சாபம் கொடுத்திருந்தால், ஏற்ற தவறுகளை பார்த்து கொண்டிருந்தால், அநேகரை புண்படுத்தும் விதமாக பேசியிருந்தால், அநேகரை பின்னால் பேசி கொண்டிருந்தால், அநேகரை தூஷித்து கொண்டிருந்தால், எல்லாத்தையும் விட்டு விலகி போடுங்க. ஒரு உண்மையுள்ள பரிசுத்த வாழ்க்கையை வாடுங்க. அப்படி நம்ம எல்லாருடைய பாவத்தை எடுத்து போட்டு நீங்கள் பரிசுத்த வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கும் போதோ தேவன் உங்களோடு இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி நல்வழிப்படுத்துவார். உங்கள் குணலான வழிகள் எல்லாம் செவ்வையான பாதையாக நேர் வழியை கொடுப்பார். அப்போது உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டு நீங்கள் வேண்டிக் கொள்வது எதோ அது உங்களுக்கு கொடுப்பார். வசனம் சொல்கிறது. நீங்கள் அப்போது ஜெபிக்கும் போதோ வேண்டும் போதோ உங்கள் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். நிச்சயமாக இது நடக்கும். நீங்கள் நினச்சி கொண்டிருக்கீங்க, நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அடுத்த சில மணி நேரத்தில் உலக பாவத்தில் ஈடுபட்டு நாம் அதில் சென்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? அடிக்கடி சொல்வேன், சண்டே ஒரு நாள் சர்ச்சுக்கு போகிறோம், அந்த ஒரு 2 hours இருந்துட்டு வரோம். அப்போ நம்ம பக்திமானாக இருக்கிறோம். வெளியே வந்தவொடனே வீட்டுக்கு வந்தவொடனே உலக காரியங்களில் ஈடுபட்டு நாம் உலகமான்களாக மாறிவிடுகிறோம். பக்திமான்லேருந்து உலகமான், அதுதான். ஸோ அந்த வாரத்தில் அந்த 2 மணி நேரத்தை தவிர மீதி இருக்கிற நேரமெல்லாம்
நாம் உலகத்தை நோக்கி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் உள்ள பாவங்களை நாம் பெற்று வருகிறோம். நம்மையே அறியாமல் நாம் செய்கின்றப்போ நமக்கே தெரியாது அவ்வளோ செய்கிறோம். சரியா? ஸோ அதிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற வேண்டும், எப்படி நம்ம அறிந்து கொள்வது? அதற்காக தான் தினமும் நாம் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், துதிக்கணும். அப்படி துதிக்கும் போதோ, கனப்படுத்தும் போதோ, மகிமைப்படுத்தும் போதோ, தேவன் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாத்து, நம்மளை பார்த்து கொண்டே இருந்து, நம்மளே வழி காமிச்சு கொண்டே இருக்கார். நீங்கள் பார்க்கின்ற பார்வையில் இருள் இருக்காது, அது வெளிச்சம் தான் இருக்கும். ஏனென்றால் அவருடைய பார்வை நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். நம்மை காண்கின்ற தேவனாய் இருப்பதனால்தான் நாம் வெளிச்சத்தில் நடக்கிறோம். நம்ம அவரை பார்க்கலன்னு வச்சுங்களேன், அவர் நம்மளை பார்க்கலன்னு வச்சுங்களேன், அந்த பாதை இருட்டாக தான் இருக்கும். இருட்டுன்னா உங்களுடைய அந்த இருள் நிறைந்த வாழ்க்கை, போராட்டங்கள், கடன் பாரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், விடுதலை இல்லாதது, அப்படி நிறைய இருக்கும். அதுதான் இருள். இந்த இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் நீங்கள் வெளியே வரணும்னா, நீங்கள் அவருடைய வார்த்தைகளை பிடித்து நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று வசனம் சொல்கிறது. நீங்கள் வசனத்தை கெட்டியாக பிடிச்சிங்க. உலகமே அழிஞ்சு போனாலும் ஒரு வார்த்தை எப்போவுமே அழியாது. இந்த பைபிள் எழுதி 2000 வருஷங்கள் ஆச்சு. ஆனாலும் இன்னும் ஒரு 2000 வருஷம் இல்லை, 20,000 வருஷமோ 2 மில்லியன்ஸ் இயர்ஸ் ஆனாலும் சரி, இந்த வார்த்தை அழிந்து போவாது. இதை பின்பற்றுவர்கள் அநேகராக தான் இருப்பார்கள். இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். வேத வாக்கியம் அப்படிப்பட்டது, அவர் வார்த்தை அப்படிப்பட்டது, என்றுமே உயிரோடு இருக்கும் வார்த்தை. அந்த வார்த்தையில் தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அந்த வார்த்தையில் தான் நம்மளுக்கு மகிமையாக இருக்கிறார். அந்த வார்த்தையை தான் நம்ம இப்போ காண செய்கிறார். எப்படி ஒரு ரூமில் லைட்டை போட்டோட வெளிச்சமாக இருக்குதோ, அதே போல் தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் உள்ளத்தில் கொண்டு வாங்க, உங்கள் வாழ்க்கை பிரைட் ஆகிடும். ஏனென்றால் அவர் உங்களை காண்கின்ற தேவன். அவர் உங்களை பார்த்து கொண்டே தான் இருப்பார். நீங்கள் அவரை பாருங்கள், உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது. அவர் வருகையும் வெகு சீக்கிரத்தில் நடக்கும். அதான் வசனம் சொல்கிறது, மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பீர்கள். பாருங்க, மேகத்தின் மேல் வல்லமையோடு மகிமையோடு அவர் வருவாராம். இதை சும்மா சொல்ல நினைக்காதீங்க, வேத வசனம் சொல்கிறது. லூக்கா 21:27 வெளிப்படத்தில் விசேஷம் சொல்லுகிறது. அவருடைய வருகை விரைவாக இருக்கிறது. எப்படி வருவாரா பாருங்க, வல்லமையோடு மகிமையோட மேகத்தின் நடுவில் வருவார். அவர் வருகையினப்போ கெட்டவர்களெல்லாம் அழிந்து போவார்கள், நல்லவர்களாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கை ஒரு நித்திய வாழ்க்கையாக இருக்கும், ஒரு பரலோகத்தில் நித்திய வாழ்க்கையாக இருக்கும். அப்படி அழிக்கப்பட்டவர்கள் வாழ்க்கை பாதாளத்திலே போராட்டங்களோடு இருக்கும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்தால் அவர் உங்கள் மகிமையாக வெளிப்படுவார். ஏனென்றால் உங்களை காண்கின்ற தேவன், உங்களை காக்கும் தேவன் என்று சொல்லலாம். உங்களை கண்டு உங்களை காத்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் இன்றும் என்றுமே. ஏனென்றால் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனும். அவரை பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக தான் இருக்கும். அவர் உங்களை எப்போதுமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசத்தோடு ஜபித்து கொண்டே இருங்க, மகிமையோடு துதித்து கொண்டே இருங்க. அவர் உங்களை காண்கின்ற தேவனாய் என்றுமே இருப்பாராக. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, இதோ இந்த புதிய நாளையில கூட கத்தாவே, நீர் அற்புதமான செய்தியை கொடுத்த கிருபைக்காக நன்றி கத்தாவே. உங்களுடைய வார்த்தைகள் கத்தாவே, நீர் முன்னின்று பேசும்படியாக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி கத்தாவே. ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் எங்களை காண்கின்ற தேவனாக இருக்கிற விசுவாசிகளின் கத்தாவே, நாங்கள் செய்கின்ற செயல்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீரே பார்த்து கத்தாவே, எங்கள் நல்வழி போட்டு கொடுத்து கத்தாவே எங்கள் ஆசீர்வதிப்பீராக சாமி. எங்கள் தவறான பாதைகளை எடுத்து போட்டு கத்தாவே எங்கள் பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி நேர்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக சாமி.
நீர் எங்களை தொடர்ந்து காண செய்யும் கர்த்தாவே. எங்களை பார்த்து எங்களை வழிநடத்துவீராக சாமி. நாங்கள் செய்கின்ற எல்லா திசைகளும் நீ முன்னின்று வழிநடத்துவீராக சாமி. உன் நாம மகிமைப்பட்டு ஒப்பு கொடுத்து வாழும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பரிசுத்தத்திலே நாங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. அவர் இருளான வாழ்க்கையில் நீ வெளிச்சத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க சாமி. இனி வரப்போன்ற காலங்கள் அவள் பாவத்தில் விழுந்து விட்டு போகக்கூடாதபடி கர்த்தாவே, அவரை செவ்வைப்படுத்தி நீங்கள் கை தூக்கி எடுத்து கர்த்தாவே. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் விடுதலை கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர் பரிசுத்தப்படுத்துவீராக சாமி. இனிமேல் அவர்கள் பாவமே செய்யக்கூடாதபடி கர்த்தாவே, பாவத்தில் விழுந்து விடக்கூடாதபடி கர்த்தாவே, நீங்கள் கை தூக்கி எடுத்து அவர்கள் உங்களை காணும்படியாக செய்வீராக சாமி. நீர் வழிநடத்துவீராக சாமி. எப்படி எத்தனையோ பேர்கள் கர்த்தாவே, எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்தவர்கள கர்த்தாவே, அவர்கள் நீர் எல்லா பிரச்சனைகளையும் எடுத்து போடுவீராக சாமி. அவர்கள் குறைவுகளெல்லாம் எடுத்து போட்டு நிறைவாய் நீ பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க. இதோ இந்த வே டு ஜீசஸ் சேனல் மூலமாக சாமி இந்த வேத வார்த்தையை நீங்கள் சொல்லும்படியாக கேட்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. மேன்மேலும் பலப்படும்படியாக இந்த சேனலை நீர் மகிமையாக உயர்த்தும் கர்த்தாவே. இன்னும் அநேகர் காண செய்யும்படியாக கர்த்தாவே, நீர் மகிமையான சேனல் நடத்துவீராக சாமி. ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்த சத்தியத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாக கர்த்தாவே, எங்களை நீ ஒப்பு கொடுத்து நீர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழும்படியாக கர்த்தாவே, நீரே எங்கள் மகிமையாக நிறைவேற்றும் கர்த்தாவே. நான் உங்கள் ஒப்பு கர்த்தாவே ஒப்பு கொடுத்து வாழும்படியாக கர்த்தாவே, எங்களுக்கு மகிமையாக இருந்து எங்களை காத்து வழிநடத்தும் கர்த்தாவே. நாம மகிமையின்றி ஒப்பு கொடுத்து வாழ்கிறோம் கர்த்தாவே. எப்போதும் நம்ம துதித்து கண்டும் கனப்படுத்தும் மகிமைப்படுத்தும்படியே இருக்கும்படியாக கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. எந்த ஒரு தடைகளும் இல்லாதபடி கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாத்து அரணும் கோட்டையுமா இருந்து வழிநடத்துவீராக. துதி கன மகிமை ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் பொருளுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமென்.